மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், மண்ணும் மரமும் பயனுற வேண்டும், அவற்றினால் மனிதனும் உருப்பெற வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், நம் பாரதம் பாரெங்கும் பெருமையடைய வேண்டும் என்று கவிதை எழுதுபவன் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக கொண்டு அழகியல் உணர்வு ததும்பும் தத்துவ சிந்தனைகளை கவிதையாக வடித்து தேசிய கவி என்ற போதிலும் உலகம் தழுவிய சிந்தனைகளை உண்மையுடனும் திண்மையுடனும் உலகிற்களித்த தமிழின் தன்னிகரற்ற கவிஞன் பாரதியின் நினைவு நாள் இன்று. இவர் 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயாபுரத்தில் சின்னசாமி லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். சுப்பையா என்ற புனை பெயரை கொண்ட பாரதி அவர்கள் பள்ளி பருவத்திலேயே கவி புனையும் திறமையுடன் விளங்கினார். காலத்தின் கோலத்தால் வறுமை வாட்டி எடுத்தாலும் தாம் வடித்த கவித்துவத்தால் எட்டயபுர மன்னரால் போற்றப்பட்டு பொருளுதவியும் பெற்றார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் பாரத தாயை வணங்குவோம் என்போம், கங்கை காவிரியை இணைத்து பாரதத்தை புண்ணிய பூமியாய் மாற்றுவோம் என்று ஒற்றுமைக்கும் பற்றுமைக்கும் பாலம் அமைத்த பாரதியே உம் கனவு இன்றளவும் மெய்ப்படவில்லை என்பது வேதனைதான். இன்றைக்கு நம் பாரதம் பிரிவினை வன்முறை என்று சறுக்கல்களை சந்தித்தாலும் சிந்திக்க ஒருவரும் இல்லை உம்மை போல். அதற்குத்தான் அன்றைக்கே பாடினீரோ, நெஞ்சம் பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கெட்ட மனிதர்களை பார்த்து என்று. தலைமுறை மாறினாலும் தமிழ் மறை மாறாது. தமிழுக்காய் வாழ்ந்த தன்மான கவிஞனாய் போற்றப்பட்ட பாரதியார் அவர்கள் உடல் நலம் தளர்ந்து 1921 ஆண்டு செப்டம்பர் 11 இவ்வுலக வாழ்வை நீத்தார். எந்த படைப்பு சத்தியமானதோ, எந்த படைப்பு உள்ளத்தின் உயிரின் ஊற்றிலிருந்து பிறந்ததோ, எந்த படைப்பு தன்னை கருதாமல் தேசத்தையும் சமூகத்தையும் கருதி கேலிச்சித்திரம் எனப்படும் வரையும் முறையை தமிழுக்கு அளித்து வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த கவிச்சுடரே, காலன் உம்மை கவர்ந்து கொண்டாலும் உம்மை மறந்துவிட்டு உம்மை கடந்துவிட்டு தமிழ் மட்டுமின்றி பாரத தேசமும் இந்நூற்றாண்டில் மட்டுமல்லாமல் எந்நூற்றாண்டிலும் பயணிக்கவே பயணிக்காது. கவியில் யுகம் கண்ட மகா கவியே, உம் நினைவு நாளான இன்று உம்மை போற்றி வணங்குகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.